மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட வந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட வந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பத்து பிள்ளையாயினும் கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ வருகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்கிறேன். அன்றாடே இன்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, புனித பெர்க்மான் சரலப்பருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகத்திலே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதற்காக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக தங்களுடைய சொந்த விருப்பங்களை, சொந்த ஆசைகளை, சொந்த செல்வங்களை எல்லாம் துறந்து பாலை நிலத்தில் வாழ்வதற்கும் மக்கள் தயாராக இருப்பதை காட்டுகிறது. கடவுள் முக்கியம் என்று கருதுகிற நாம் இந்த உலகத்தின் செல்வங்களை குப்பையாக கருதுவோம் என்பதை நம்முடைய புனிதர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதையே சொல்லித்தான் அவர் தன்னுடைய தந்தையை மனமாற்றி செல்வங்களை துறக்கச் செய்து குருவானவராக மாற்றியவர். அவ்வளவு ஆற்றல் மிக்க, கடவுள் மீது ஆர்வமிக்க நமது பாதுகாவலரை போல வாழ்வதற்கான வரத்தை வழியிலே மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம். புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரலப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உமை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனின் இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தேவனே, செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே, தந்தையினின்று உதித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளே. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தேவனே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பதும் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க
புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மன் சருளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். 2வது அதிகாரம் 15 முதல் 29 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர், உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன் வாரும். பிறகு பிற இனத்தார் யூதேயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறள மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்துக்கு பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின்பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல் திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலைநிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே
என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, எங்கும் எங்கும் ஆக எங்கும் எங்கும் ஆக என்றென்றும் இன்பம் அல்லவா? இன்னாயினாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேது? உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் இனியவர்களே, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்கிற இந்த பகுதியை மத்திய நற்செய்தியில் பார்த்தோம் என்று சொன்னால், மக்களை பார்த்து, அது எருசலேம் நகரை பார்த்து இயேசு சொல்வார், எருசலேமே எருசலேமே,
இறைவாக்கினரை கொல்லும் நகரே, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று கேட்பார். லூக்கா நற்செய்தியிலே நற்செய்தியாளர் இப்படியாக குறிப்பிடுகிறார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்து கொள்ளக்கூடாதா? கடவுள் வருகிற, அதாவது கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ கண்டுணரவில்லை என்றும் சொல்கிறார். ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிற இடம் கடவுளை அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்பது நமக்கு வியப்பை கொடுக்கிறார். ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அறியப்படவில்லை என்று சொன்னால் அது இடித்து தரைமட்டமாக்கப்படும். கடவுளுடைய இடத்தில் கடவுளை நாம் கண்டடையவில்லை என்று சொன்னால், கடவுளை நாம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதற்குரிய பயனை அது இழந்து போகிறது. எருசலேம் ஆலயத்திற்கு கடவுள் இதை சாபமாக கொடுக்கிறார். இனி இவர்களே, அதே லூக்கா நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கோவிலில் காணாமல் போகிறார் 12வது வயதிலே. அப்படிதான் மறையின்மை சொல்லும். காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டுபிடித்ததை தியானிப்போமாக. இயேசு எங்கே இருந்தார்? இயேசு கோயிலில் தான் இருந்தார். அவங்க அம்மா அப்பா தான் கோயிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க சென்று உறவினரிடம் தேடினாங்க, நண்பர்களிடம் தேடினாங்க, அவர்களை காணவில்லை. இயேசு ஆலயத்தில் தான் இருந்தார். ஆலயத்தில் இருக்கிறவரை கண்டுகொள்வதற்கு மீண்டுமாக அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டியிருக்கிறார். ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரை தன்னுடைய வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு இடம். இந்த ஆலயத்தில் நான் கடவுளை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் எனது உடலாகிய ஆலயம் அழிக்கப்படும். இனி இவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அமைதிக்குரிய வழியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது என்று சொன்னால், ஒரு காய்ச்சல்னு வச்சுக்கிடுவோம். காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இயல்பாக இருக்க முடியாது. உடம்பு ரொம்ப பலவீனமாக மாறிவிடும். அது பலவீனமான சூழ்நிலையில் யோசித்து பாருங்கள், நமக்கு எந்த வேலையும் பண்ண முடியாது, மனசு எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். ஒருவேளை ரொம்ப முடியாத சூழ்நிலை வரும் என்று சொன்னால் ரொம்ப எதிர்மறையான எண்ணங்களையும் நம்ம யோசித்து கொண்டிருப்போம். நம்முடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஒருபோதும் ஒத்து போகாது. அமைதி இழந்த சூழ்நிலையில் நாம் வாழ்க்கையை முடிந்து போனது போல ஒடிந்து போய் கிடப்போம். ஆனால் உடம்பு சரியாகி விட்டது என்று சொன்னால், உடம்பும் மனசும் ஒருபோல இருக்கும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலேயே அமைதி கிடைக்கும். அப்போ அமைதிக்கான வழி என்பது உடலும் மனமும் ஒன்றுபட்டு வாழ்வது. ஆலயத்திற்குள் இருக்கிற நாம் கடவுளோடு ஒன்றிணைந்து போகவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய ஆலயத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை என்று சொன்னால் அது ஆலயத்திற்குரிய தன்மையை இழந்து போகச் செய்கிறோம், நீர்த்து போகச் செய்கிறோம். இனி இவர்களை, அதுதான் கடவுளுக்கு சற்று கவலை உருவாக்குற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கடவுள் உன்னை தேடி வருகிற காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவை வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் என்னை பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா தூய்மையற்ற தன்மையிலிருந்தும் நான் விலகி மீண்டுமாக நன்மை பெற எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற பொழுதுதான் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மட்டும் தனித்து ஜெபிப்பதல்ல, எனக்காக கடவுளுடைய தாய் மரியா, வானதூதர்கள், என்னோடு வாழுகிற சக உறவுகள், மனிதர்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் உறவின் அடையாளம். இது யாருமே வேண்டாம். பல நேரங்களில் பாவசங்கீதம் பண்ண முடிச்சு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், எதுக்கு பண்ணணும், நான் கடவுள்கிட்ட நேரடியாக சொல்லுகிறேன், நான் எதுக்கு ஒரு குருவானவர் வழியாக போகணும், நான் எதுக்கு இன்னொருத்தரை சொல்லணும். ஏன்னா இன்னொருவரோடு இணைந்து தான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். இன்னொரு மனுஷன்ட்ட போய் நிற்க வேண்டியது, அது அவர்கிட்ட போய் நிற்கிறது என்பதற்காக அல்ல, சார்பாக பேசுவதற்கு ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார். அப்போ இந்த இணைவு தன்மைகள், இந்த ஏற்றுக்கொள்கிற தன்மைகள் ஆலயத்தில் நமக்கு இல்லாமல் போகும் என்று சொன்னால் அங்கு உறவு அற்ற தன்மை இப்போ மாறி போகிறது. அந்த உறவற்ற தன்மையிலே ஆலயம் இடிக்கப்படுகிறது. அதுக்கு இல்லமாக கட்டடத்தால் கல்லால் கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கலாம், அல்லது சாதாரண நமது ஆலயமாக இருக்கலாம். எனவே இனியவர்களே, கடவுள் நம்மிடம் கேட்பது ஆண்டவர் வருகிற சூழ்நிலையை கண்டுகொள்வது. அது எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? கடவுளா இந்த உலகமா என்று வருகிற பொழுது கடவுள்தான் என்கிற ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்கிற பொழுதுதான் அது சாத்தியமாகும். இன்று முதல் வாசகத்தில் பார்க்கிறோம்,
மத்தத்தியாவும் அவருடைய சகோதரர்களும் இந்த சமூகத்திலே நற்பெயர் பெற்றவர்களாக பல செல்வங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மத்தத்தியாவை பார்த்து மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீர் அரசருடைய கட்டளையை ஏற்று திருச்சட்டத்தை கைவிடுவீர் என்று சொன்னால் எல்லா மக்களும் உம்மை பின்பற்றுவார்கள். ஏனென்றால் நீர் பெரிய மனிதர், உமக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், உம்முடைய உறவினர்கள் எல்லாம் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவார்கள், நமது நாடு காப்பாற்றப்படும் என்று சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் தேவையில்லை, ஆண்டவருடைய கட்டளையை நான் கடைபிடிப்பேன். ஒருவர் நன்றாக வாழுகிற பொழுது அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் சேரும். என்னிடம் செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் கைவிட்டு விட்டு நான் ஒரு துறவு மேற்கொள்கிறேன், ஒரு பாலை நிலத்துக்கு ஓடி போகிறேன் என்று சொன்னால் என்னை பின்பற்றி ஒரு பெருங்கூட்டம் வருமா என்று கேட்டால் அது மிகவும் சந்தேகமான ஒரு சூழல். ஆனால் மத்தத்தியா, நான் ஆண்டவர் சார்பாக நிற்பேன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன், அதை கடந்து வேறு ஒன்றையும் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். பலிபீடத்திற்கு பலியை நிறைவேற்ற விரும்புகிற ஒருவனை அவர் கொள்ளுகிறார். அதற்கு காரணமாக இருந்த அரசு ஊழியனையும் கொள்ளுகிறார். கொன்றுவிட்டு இனி இந்த இடத்தில் இருந்தால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, கடவுளுடைய கட்டளை கடைபிடிப்பதற்கு நான் பாலை நிலத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நான் தயார் என்று சொல்லி போகிறார். அவர் பின்னாடியே ஒரு பெரும் கூட்டம் செல்கிறது. அதுதான் ஆலயம். ஆலயம் என்பது எல்லாரும் இணைந்து இருக்கிற இடம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். மத்தத்தையாவும் அவருடைய சகோதரர்களும் பாலை நிலத்திற்கு சென்றாலும் அவர்கள் கடவுளுடைய பெயரின் பொருட்டு செய்ததால் கடவுள் அங்கு இருப்பார். அதுதானே ஆலயம். அதுதான் கடவுள் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருகிற சூழ்நிலையில் அவரை நீங்கள் அறியாமல் போய்விடாதீர்கள். அறியாமல் போய்விடும் என்று சொன்னால் வாழ்வை இழந்து விடுவோம். ஆண்டவரை தேடுவோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரத்தை வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலான பெர்க்மான் சரளப்பர் வழியாக நம் ஆண்டவருடைய அருள் கொடைகளை மன்றாடுவோம். கடவுள் தாமே நமக்கான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. இலைகளே, மாதராட்சவர்களே, மண்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மதியா இருந்து அவர்களை தேவைப்பைத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை தந்துள்ள வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்தாஜபுரம் பங்கிலிருந்து இறையழைத்தல் அதிக எண்ணிக்கையில் பெருகவும் இறையழைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனித்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மழைப்பொழிவும் நீர்நிலைகள் பெருகவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையும் கால்நடைகள் நோய் நொடியின்றி விருத்தி அடைய வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள அன்பு ஆணைகள் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் முன்பாக ஒருமனப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். உமது பெயரின் பொருட்டு கூடியிருக்கிற நாங்கள் உமது பிரசன்னத்தை கண்டுகொள்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் மன்றாட்டுக்களாக எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மழை காலத்தில் தேவையான மழையை தந்து எங்களுடைய விளைச்சலை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்களுடைய எல்லா விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுவீராக. முன்பாக நம்பிக்கையோடு கேட்ட எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்த்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனமே தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன் வான்களை நின்றால் ஊற்றிலும் உயிரேன் வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன் வான்களை நின்றால் ஊற்றிலும் உயிரேன் செல்வங்கள் மறுத்தால் ஏழையில் வாழ்வேன் செல்வங்கள் மறுத்தால் ஏழையில் வாழ்வேன் இயேசுவே நீ நான் எங்கு செல்வேன் மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனமே தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை போற்றி மகிழும் வேளை இது.
செய்வீரா விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது மகிழும் வேளை இது. அனைவரும் எழுந்து பாதுகாவலர் வழியாக நாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவன் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனமுடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்களது கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி அருள் புரிந்ததற்காக புனித பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலங்களுக்காக புனித பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பெருமான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித பெருமான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் ஆவியை களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெருமான் சரளப்பரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெருமான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.